ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் அண்டு கண்டிப்பாக வந்து எல்லா டைம்லேயும் நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆப்பிள், பனானா, வாழைப்பழம், அப்புறம் பால், அப்புறமேல ஐஸ்கிரீம் இது எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து இந்த மில்க் ஷேக் செய்கிறப்ப ஆப்பிளை வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வாழைப்பழத்தையும் வந்து சின்ன சின்னதாக வந்து துண்டு பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு 200 to 250 ml வந்து மில்க் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வந்து அரைச்சிருங்க. நல்லா வந்து அரைச்சிட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு 4 ஸ்கூப் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம ஐஸ்கிரீமில் இருக்கிற ஸ்வீட் அண்டு அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவையில்லை. எப்போதும் பழுத்த வாழைப்பழமாக இருக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே வந்து நம்ம ஒரு கப் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதையும் நல்லா ஒரு தடவை மிக்சிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.